மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாரத் தேர்வு 3. இந்த பாரத் தேர்வு 3ல் என்னென்ன தலைப்பெலாம் இருக்குதுன்னு பற்றி பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசு, கூட்டு வட்டி, விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல். இதில் நம்ம மேக்ஸ்க்கு மட்டும் தனி வீடியோ போட்டுக்கிட்டு வரோம். அதில் மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஜிகே கொஸ்டின். மேக்ஸை தவிர இருக்க ஜிகே கொஸ்டினை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்க போகிறது வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, முகலாய பேரரசு அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். முதல் பானிப்பட்டு போர் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ கிபி 1556, ஆப்ஷன் பி கிபி 1526, ஆப்ஷன் சி கிபி 1562, ஆப்ஷன் டி கிபி 1652. ஓகே, முதல் பானிபட்டு போர் நடைபெற்ற ஆண்டு. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிபி 1526. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சேசாரத்தில் உள்ள மசூதி யாரால் கட்டப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஹுமாயூன், ஆப்ஷன் பி ஷெர்ஷா, ஆப்ஷன் சி அக்பர், ஆப்ஷன் டி பாபர். ஓகே, சேசாரத்தில் உள்ள மசூதி யாரால் கட்டப்பட்டது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஷெர்ஷா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நாதிர் ஷா ஓர் ஆப்ஷன் ஏ ஆப்கானிய அரசர், ஆப்ஷன் பி முகலாய அரசர், ஆப்ஷன் சி பாரசீக அரசர், ஆப்ஷன் டி டெல்லி சுல்தான். ஓகே, நாதிர் ஷா ஓர், இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரசீக அரசர். ஆப்ஷன் சி நாதிர் ஷா ஓர் பாரசீக அரசர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. ஃபர்ஸ்ட் ஒன், அக்பர் தீன் ஹிலாயியை அறிவித்தார். செகண்ட் ஒன், தீன் ஹிலாயி என்றால் தெய்வ கடமை என்று பொருள். தேர்ட் ஒன், தீன் ஹிலாயிக்கு மதம் மாறியவர்களின் முக்கியமானவர் ராஜா பீர்பால். ஃபோர்த் ஒன், தீன் ஹிலாயி இஸ்லாமிய சடங்குகளை ஊக்குவிக்கவில்லை. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரியானவை, ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 4 சரியானவை, ஆப்ஷன் டி இவை அனைத்தும்.
ஓகே, கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. ஃபர்ஸ்ட் ஒன், அக்பர் தீன் ஹிலாகியை அறிவித்தார். செகண்ட் ஒன், தீன் ஹிலாகி என்ற தெய்வ கடமை என்று பொருள். தேர்ட் ஒன், தீன் ஹிலாகிக்கு மதம் மாறியவர்களில் முக்கியமானவர் ராஜ பீர்பால். ஃபோர்த் ஒன், தீன் ஹிலாகி இஸ்லாமிய சடங்குகளை ஊக்குவிக்கவில்லை. இப்போ இதனை கரெக்டான ஆன்சர் பண்ணு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் சரியானவை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்பரின் பாதுகாவலராக இருந்தவர். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பைரம் கான், ஆப்ஷன் பி சாந்த் பிவி, ஆப்ஷன் சி ஷெர்ஷா, ஆப்ஷன் டி ராணி துர்காவதி. ஓகே, அக்பரின் பாதுகாவலராக இருந்தவர். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பைரம் கான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். படம் வர்ணம் தீட்டுதலில் அதிக அளவில் ஆர்வம் காட்டிய முதல் முகலாய மன்னர். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ அக்பர், ஆப்ஷன் பி ஹுமாயூன், ஆப்ஷன் சி ஷாஜகான், ஆப்ஷன் டி பாபர். ஓகே, படம் வர்ணம் தீட்டுதலில் அதிக அளவில் ஆர்வம் காட்டிய முதல் முகலாய மன்னர். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹுமாயூன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் எந்த போர் முகலாயர்களின் ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பிளாசி போர், ஆப்ஷன் பி முதல் பானிபட்டு போர், ஆப்ஷன் சி முதல் மைசூர் போர், ஆப்ஷன் டி தலைக்கோட்டை போர். ஓகே, இந்தியாவில் எந்த போர் முகலாயர்களின் ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முதல் பானிபட்டு போர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக. பட்டியல் 1, பட்டியல் 2. ஃபர்ஸ்ட் ஒன் தாஜ்மஹால், ஷெர்ஷா. செகண்ட் ஒன் கோட்லா பரக்ஷா, ஷாஜகான். தேர்ட் ஒன் குவாத் உல் இஸ்லாம், பரக்ஷா. ஃபோர்த் ஒன் புரானா குயிலா, குப்புதீன் ஐபக். ஓகே, ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1, 3, 2, 4, ஆப்ஷன் பி 2, 3, 4, 1, ஆப்ஷன் சி 3, 2, 1, 4, ஆப்ஷன் டி 4, 2, 1, 3.
ஓகே. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக. பட்டியல் 1 பட்டியல் 2. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் தாஜ்மஹால் வந்து ஷாஜகான். செகண்ட் ஒன் கோட்லா பெரோக்ஸா வந்து பெரோஸ் ஷா. தேர்ட் ஒன் குவாத் உல் இஸ்லாம் வந்து குப்புதீன் ஐபக். ஃபோர்த் ஒன் புராணா குயிலா வந்து ஷேர்ஷா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. ஃபர்ஸ்ட் ஒன் குல்பதன் பேகம் பாட்ஷா நாமா. செகண்ட் ஒன் இனயத் கான் அக்பர் நாமா. தேர்ட் ஒன் அப்துல் ஹமீது லோக்ரி ஹுமாயூன் நாமா. ஃபோர்த் ஒன் அபுல் பாசல் ஷாஜகான் நாமா. ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ 4 3 2 1. ஆப்ஷன் பி 3 4 1 2. ஆப்ஷன் சி 2 3 4 1. ஆப்ஷன் டி 3 1 4 2. ஓகே. பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் ஒன் குல்பதன் பேகம் வந்து அக்பர் நாமா. செகண்ட் ஒன் இனயத் கான் வந்து ஹுமாயூன் நாமா. தேர்ட் ஒன் அப்துல் ஹமீது லோகிரி வந்து ஷாஜகான் நாமா. ஃபோர்த் ஒன் அபுல் பாசல் வந்து பாட்ஷா நாமா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜஹாங்கீர் காலத்தில் நடைபெற்ற கீழ்கண்ட நிகழ்வுகளை காலை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் காங்க்ராவை கைப்பற்றுதல். செகண்ட் ஒன் தந்தையை எதிர்த்து குஸ்ருவின் புரட்சி. தேர்ட் ஒன் ஜஹாங்கீர் நூர்ஜஹான் திருமணம். ஃபோர்த் ஒன் ஜஹாங்கீரின் அவைக்கு கேப்டன் ஹாக்கின்ஸின் வருகை. ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ 3 1 2 4. ஆப்ஷன் பி 2 1 3 4. ஆப்ஷன் சி 3 4 1 2. ஆப்ஷன் டி 2 4 3 1. ஓகே. ஜஹாங்கீர் காலத்தில் நடைபெற்ற கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தந்தையை எதிர்த்து குஸ்ருவின் புரட்சி. செகண்ட் ஒன் வந்து ஜஹாங்கீர் அவைக்கு கேப்டன் ஹாக்கின்ஸின் வருகை. தேர்ட் ஒன் வந்து ஜஹாங்கீர் நூர்ஜஹான் திருமணம். ஃபோர்த் ஒன் வந்து கங்க்ராவை கைப்பற்றுதல். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க.
கூற்று ஏ. தீன் இலாஹி எனும் அக்பரின் மத உலக மதம், அதன் நோக்கம் ஜிஹ்ஹுல் நிலைநாட்டுவது. காரணம் ஆர். அக்பரின் இந்துக்களின் மேல் விதித்த யாத்திரை வரியையும் ஜிஜியாவையும் நீக்கினார். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக. ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி. ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஆப்ஷன் டி. ஏ தவறு ஆனால் ஆர் சரி. ஓகே, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க. கூற்று ஏ. தீன் இலாஹி எனும் அக்பரின் மத உலக மதம், அதன் நோக்கம் ஜிஹ்ஹுல் நிலைநாட்டுவது. காரணம் ஆர். அக்பரின் இந்துக்களின் மேல் விதித்த யாத்திரை வரியையும் ஜிஜியாவையும் நீக்கினார். கீழ் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடு. இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ. அபுல் பசல் ஷாஜகான் நாமா. ஆப்ஷன் பி. இனியத் கான் மகாபாரத மொழி பெயர்த்தல். ஆப்ஷன் சி. அப்துல் சமீத் லாகோரி வாக்தா நாமா. ஆப்ஷன் டி. அபுல் பசீர் அக்பர் நாமா. ஓகே, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது? இப்போ எனக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அப்துல் சமீத் லாகோரி பாதுஷா நாமா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக. பட்டியல் 1, பட்டியல் 2. ஃபர்ஸ்ட் ஒன் ஜினா கான் ஷெர்ஷா, காசி மாலிக் ஜஹாங்கீர். தேர்ட் ஒன் பரித் கான் முகமது பின். ஃபோர்த் ஒன் சலீம் யாசுதீன். ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ 2, 1, 3, 4. ஆப்ஷன் பி 3, 1, 2, 4. ஆப்ஷன் சி 3, 2, 4, 1. ஆப்ஷன் டி 3, 4, 1, 2. ஓகே, பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக. பட்டியல் 1, பட்டியல் 2. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்
டி. ஃபர்ஸ்ட் ஒன் ஜினா கான் வந்து முகமது பின். செகண்ட் ஒன் காசி மாலிக் வந்து கியாசுதீன். தேர்ட் ஒன் பரித் கான் வந்து ஷெர்ஷா. ஃபோர்த் ஒன் சலீம் வந்து ஜஹாங்கீர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பாபரை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஃபர்ஸ்ட் ஒன் அவர் தந்தை வழியில் தைமூரின் 4வது சந்ததியும் தாய் வழியில் செங்கிஸ்கானின் 15வது சந்ததியும் ஆவார். செகண்ட் ஒன் அவர் தந்தை வழியில் தைமூரின் 5வது சந்ததியும் தாய் வழியில் செங்கிஸ்கானின் 15வது சந்ததியும் ஆவார். தேர்ட் ஒன் அவர் தந்தை வழியில் தைமூரின் 15வது சந்ததியும் தாய் வழியில் செங்கிஸ்கானின் 4வது சந்ததியும் ஆவார். ஃபோர்த் ஒன் அவருடைய குடும்பம் துருக்கிய இனத்தின் சகாதி வகுப்பை சார்ந்துள்ளது. ஓகே, மறுபடியும் கொஸ்டின் ஒரு தடவை ரீட் பண்ணுறேன். பாபரை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஃபர்ஸ்ட் ஒன் அவர் தந்தை வழியில் தைமூரின் 4வது சந்ததியும் தாய் வழியில் செங்கிஸ்கானின் 15வது சந்ததியும் ஆவார். செகண்ட் ஒன் அவர் தந்தை வழியில் தைமூரின் 5வது சந்ததியும் தாய் வழியில் செங்கிஸ்கானின் 15வது சந்ததியும் ஆவார். தேர்ட் ஒன் அவர் தந்தை வழியில் தைமூரின் 15வது சந்ததியும் தாய் வழியில் செங்கிஸ்கானின் 4வது சந்ததியும் பாபர் ஆவார். ஃபோர்த் ஒன் அவருடைய குடும்பம் துருக்கிய இனத்தை சகாதி வகுப்பை சார்ந்துள்ளது. இவற்றுள் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 சரி. ஓகே, பாபரை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 சரி. ஃபர்ஸ்ட்டு அவர் தந்தை வழியில் தைமூரின் 4வது சந்ததியும் தாய் வழியில் செங்கிஸ்கானின் 15வது சந்ததியும் ஆவார். ஃபோர்த் ஒன் அவருடைய குடும்பம் துருக்கிய இனத்தின் சகாதி வகுப்பை சார்ந்தது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புகளில் எந்த தொகுப்பு முகலாயர் மற்றும் அவர்களின் கல்லறைகளை சரியாக பொருத்தி தருகிறது? பட்டியல் 1, பட்டியல் 2. ஃபர்ஸ்ட் ஒன் பாபர், கபூல். செகண்ட் ஒன் ஹுமாயூன், டெல்லி. தேர்ட் ஒன் அக்பர், சிக்காந்தரா. ஃபோர்த் ஒன் ஜஹாங்கீர், லாகூர். ஃபிஃப்த் ஒன் ஷாஜகான், ஆக்ரா. சிக்ஸ்த் ஒன் அவுரங்கசீப், அவுரங்காபாத். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1, 3, 2, 5, 6, 4. ஆப்ஷன் பி 1, 2, 3, 4, 5, 6. ஆப்ஷன் சி 2, 3, 4, 5, 6, 1. ஆப்ஷன் டி 2, 4, 3, 1, 5, 6. ஓகே,
கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புகளில் எந்த தொகுப்பு முகலாயர் மற்றும் அவர்களின் கல்லறைகளை சரியாக பொருத்தி தருகிறது? பட்டியல் 1, பட்டியல் 2. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் ஒன் பாபர். பாபர் வந்து காபூல். செகண்ட் ஒன் ஹுமாயூன் வந்து டெல்லி. தேர்ட் ஒன் அக்பர் வந்து சிக்காந்தரா. ஃபோர்த் ஒன் ஜஹாங்கீர் வந்து லாகூர். ஃபிஃப்த் ஒன் ஷாஜகான் வந்து ஆக்ரா. சிக்ஸ்த் ஒன் வந்து அவுரங்கசீப் வந்து அவுரங்காபாத். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முகலாயர்கள் காலத்தில் இசைத்துறையில் ஞான சமுத்திரா என்ற பட்டம் வென்றவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ தான்சேன். ஆப்ஷன் பி லால் கான். ஆப்ஷன் சி ஜாகாநாத். ஆப்ஷன் டி ஜனார்தனன். ஓகே, முகலாயர்கள் காலத்தில் இசைத்துறையில் ஞான சமுத்திரா என்ற பட்டத்தை வென்றவர் யார்? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி லால் கான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனற்றுள் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஒன் அக்பரின் கல்லறை கட்டிடம் சிக்காந்தரா ஷாஜகானால் கட்டப்பட்டது. செகண்ட் ஒன் ஆக்ரா கோட்டை கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ளது. தேர்ட் ஒன் அக்பர் முத்து மசூதியை கட்டினார். ஃபோர்த் ஒன் புலந்தர் வாஜா பதேபூர் சிங்ரியில் அமைந்துள்ளது. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1 மற்றும் ஆப்ஷன் பி 3 மற்றும் 4. ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3. ஆப்ஷன் டி 4 மட்டும். ஓகே, பின்வரும் நூற்றுள் எது சரியானது? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4 மட்டும். புலந்தர் வாஜா பதேபூர் சிங்ரியில் அமைந்துள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் நீதிக்கு புறம்பான குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவேனாயின் எனக்கு எதிரான தீர்ப்பை நானே வழங்கிக் கொள்வேன். இது யாருடைய கூற்று? ஆப்ஷன் ஏ பாபர். ஆப்ஷன் பி அக்பர். ஆப்ஷன் சி ஜஹாங்கீர். ஆப்ஷன் டி அவுரங்கசீப். ஓகே, நான் நீதிக்கு புறம்பான குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வேனாயின் எனக்கு எதிரான தீர்ப்பை நானே வழங்கிக் கொள்வேன். இது யாருடைய கூற்று? இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அக்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாபர் புலன் தர்வாசா. செகண்ட் ஒன் ஹுமாயூன் கபுல் காஸ். தேர்ட் ஒன் அக்பர் திவானி காஸ். ஃபோர்த் ஒன் ஷாஜகான் தீன்பானா. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. ஆப்ஷன் பி 2, 1, 3, 4. ஆப்ஷன் சி 4, 3,
2 1. ஆப்ஷன் டி 3 2 4 1. ஓகே, பொறுத்துக. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் ஒன் பாபர் வந்து கபூர் காஸ். செகண்ட் ஒன் ஹுமாயூன் வந்து தின்பானா. தேர்ட் ஒன் அக்பர் வந்து புலன் தர்வாசா. ஃபோர்த் ஒன் ஷாஜகான் வந்து திவானி ஹாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கால வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் முதலாம் தரைன் போர். செகண்ட் ஒன் சிந்துவின் மீது அரேபிய படையெடுப்பு. தேர்ட் ஒன் கஜினி மாமூதுவின் சோமநாதபுர படையெடுப்பு. ஃபோர்த் ஒன் டெல்லியில் அடிமை வம்ச ஆட்சி நிறுவுதல். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 2 3 1 4. ஆப்ஷன் பி 1 2 3 4. ஆப்ஷன் சி 3 2 1 4. ஆப்ஷன் டி 4 1 3 2. ஓகே, கால வரிசைப்படுத்துக. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் ஒன் சிந்துவின் மீது அரேபிய படையெடுப்பு. செகண்ட் ஒன் கஜினி மாமூதுவின் சோமநாதபுர படையெடுப்பு. தேர்ட் ஒன் முதலாம் தரைன் போர். ஃபோர்த் ஒன் டெல்லியில் அடிமை வம்ச ஆட்சி நிறுவப்படுதல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முகலாய ஆட்சி காலத்தில் கிராம நிர்வாகம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. ஃபர்ஸ்ட் ஒன் அது சிக்தரின் கையில் இருந்தது. செகண்ட் ஒன் அது கிராம மக்களுக்கிடையேயான பிரச்சனைகள் உள்ளடங்குகின்றன வழக்குகளை தீர்த்து வைக்கக்கூடிய நீதி முகமையாகவும் இருந்தது. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி 1 2 ஆகிய இரண்டும் சரி. ஆப்ஷன் டி 1 2 ஆகிய இரண்டுமே தவறு. ஓகே, முகலாய ஆட்சி காலத்தில் கிராம நிர்வாகம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் கவனிக்க. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. அது கிராம மக்களுக்கிடையான பிரச்சனைகள் உள்ளடங்குகின்றன வழக்குகளை தீர்த்து வைக்கக்கூடிய நீதி முகமையாகவும் இருந்தது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கான பார்ட் 1 வீடியோ முடிவடைந்து விட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.